ஹலோ மக்களே, வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் விளாக்ஸ். ஸோ நம்ம திருமுல்லைவாயிலில் சுதர்சனம் மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்கிற சாங்கம் அவென்யூவில் தான் நம்மளோட ஃப்ளாட் வந்து இருக்குது. ஒரு வெல் ரெப்யூட்டட் பிராண்ட் அப்படின்னு நம்பி தான் ஒரு பில்டர்கிட்ட தான் இந்த வீடு வாங்கினோம். பட் அதில் இருக்க சொதப்பெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வீட்டோட ஹோம் டூர் பார்த்துடலாம். அவுட்டரில் இன்னும் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ எம்டி ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஃப்ளோர் வந்துட்டோம் அப்படின்னா 523 நம்மளோட ஃப்ளாட். வீட்டுக்குள்ளே வரவும் ஒரு ஃபோயர், இதுதான் அந்த ஃபோயர். ஒரு 4 அடி தான் இருக்குது. வந்தோம் அப்படின்னா நம்ம வீடு வந்து பட்ஜெட்டில் வாங்கியிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளான வீடு, 1 BHK. ஸோ பார்த்தோம்னா வந்தோம்னா ஒரு ஃபோயர் இருக்குதா. ஸோ தென் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஹால். ஸோ இதுதான் நம்மளோட பறந்து வீட்டில் ஒரு ஹால். ஹால்லேயே ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து கிச்சன் வச்சுருப்பாங்க. அண்ட் இது ஒரு 12-13 இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாலில் பெருசாக அப்போ கிச்சன் வந்து ஒரு 10 கேட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கிச்சன். இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபேஸ் 1ல வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து ரெண்டுக்கு இருந்தோம். ஸோ அப்போ வந்து சவுத் ஃபேஸிங் வீட்டில் தான் இருந்தோமா, அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. ரொம்ப பாசிட்டிவ் வைவாக இருந்தது. ரொம்ப சண்டை வராது எங்களுக்குள்ள, அதான் மெயின் மேட்ரு. ஆமாம், எல்லாம் சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்துட்டு இருக்கோம். அங்கே இருக்கும் சண்டே வந்தது ஒரு நாள். துரு அப்போதான் மாசமா இருந்து ஜாலியாக இருந்தது. அதனாலேயே அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா சவுத் ஃபேஸிங் தான் வாங்கணும் அப்படின்னு மைண்டில் இருந்தது. அதனாலே தேடி கண்டுபிடிச்சு இந்த சவுத் ஃபேஸிங் வீடு. ஈஸ்ட் ஃபேஸிங்கும் அவைலபிளாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் சவுத் ஃபேஸிங் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த சவுத் ஃபேஸிங் வீடு வாங்கிட்டுருக்கோம். அண்ட் கிச்சன் இதில் சவுத் ஃபேஸிங்கில் தான் கொடுத்துருக்காங்க அடுப்பு வைக்கிறதுக்கு. பட் ஆனால் சவுத் ஃபேஸிங்கில் அடுப்பு வைக்க வேணாம், நம்ம இன்டீரியரில் இந்த இடத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனில் அடுப்பு மட்டும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இங்கே வைக்க போகிறோம். இந்த ஹால் கம் ஓப்பன் கிச்சன். ஆமாம், ஃப்ரிட்ஜை இங்கே கொண்டாந்து நடுவில் வச்சுக்கலான்னு இருக்கோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த சிங்க்கு, இந்த சிங்க் வந்து நம்ம பழைய வீட்டில் போட்டுருக்கோம்ல அதே சிங்க்கு. ஸோ அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் நல்லா பெருசாக, ஏன்னா இவங்க அப்பார்ட்மெண்ட்டில் போடுற சிங்க் எல்லாம் ரொம்ப சின்ன மாதிரி இருக்கும். 2 பாத்திரம் போட்டாலே ஃபில் ஆகிடும். அதனால் திரும்ப தேடி கண்டுபிடிச்சி இந்த சிங்க் வந்து வாங்கிட்டோம். அண்ட் 2 டேப் இருக்கும். ஒன்று வந்து மெட்ரோ வாட்டர், ஒன்று வந்து போர் வாட்டர். அப்புறம் RO இருக்குது. ஆனால் நாங்கள் RO யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் பார்க்கணும் என்ன பண்ணுறது. ஒரு UPVC சிங்காக கொடுத்துருக்கானுங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம வச்சு கபோர்டு வைக்கலாம் போகணும். அதே மாதிரி லாஃப்ட்டும் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவங்க லாஃப்ட் எல்லாம் நான் பண்ணி கேட்கல. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணோம். ஆமாம், கரெக்ட். அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சேவ் பண்ணோன்னே சோல்ட் அவுட் போர்டு வச்சுட்டாங்க. அண்ட் லாஃப்ட் எல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா லாஃப்ட் வராது, ஷெல்ஃப் வராது, எதுவுமே வராது. ஒரு 4 செவர் மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம இன்டீரியரில் தான் பார்த்துக்கணும். இல்லை எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து லாஃப்ட் கேட்டால் போட்டு தருவானுங்க. ஆனால் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லாஃப்ட் கேட்டோம்னா அந்த குவாலிட்டி அவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்காது. ஸோ பெட்டர் நம்ம வந்து இன்டீரியர்லேயே லாஃப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து வால்கான் குரு கட்டுற மாதிரியே ஸ்விட்ச் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் ஏன்னு எனக்கு இன்னும் தெரியல. இங்கேயும் பாருங்க, வருண் குரு காலிங்கள் கூட வெளியே அந்த ஹைட் கொடுத்துருக்கா. எல்லா குழந்தைங்களும் அடிச்சுட்டு ஓடிடுங்க அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டோர் கொடுத்துருக்காங்க. அதனால வெளிச்சமாக இருக்கும் வீடு எப்பயுமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டோர் வித் பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ பால்கனியில் ஒரு MS கிரில்லு தான் கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு வந்து போடியம் வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது வந்து போடியம் வியூ. இதுக்காக நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ரோடை பார்க்க வச்சுருக்கோம். ரோடை பார்க்குற மாதிரி அப்படி வாங்கினோம் அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் சார்ஜஸ் அதிகம். அதாவது சம்திங் ஒரு 50 rupees வந்து அதிகம் இதை விட. இங்கே வரும்போது போடியம் சார்ஜஸ்னு அந்த காசு கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஆகும்போது எல்லா அமௌண்ட்டும் ஒரே மாதிரி தான் வரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பால்கனி வந்து 1 BHK தான் பெருசு. ஆமாம், 3 BHK, 2 BHK, 2.5 BHK இது எல்லாத்துலயுமே ரொம்ப சின்ன பால்கனி. அந்த பாத்தீங்களா ஆப்போசிட்ல அவ்வளோ இந்த பால்கனி கட்டுங்க. இது 2 BHK. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது உங்களோட பெட்ரூம். நாங்க இங்க இருந்து நாங்க ஸ்நாக்ஸ் பரிமாறிப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். பாத்துக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. என்ன பிளானோ அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கும். நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இங்க இருந்து ஒரு போடியம் வியூல கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பார்க். அதுக்காக தான் வாங்கினதே. சரி, பசங்களை கெட் கம்யூனியில் வச்சு வளர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆசை. ஏன்னா தனி வீட்டில் இருக்கிறானுங்க, விளையாடுறதுக்கு ஆளே இல்லாமல் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வெக்ஸாக இருக்கிறானுங்க. ஸோ அதனால் ஒரு கம்யூனிட்டியில் சோஷியலைஸ் ஆவாங்க ஈஸியாக அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கினதே. சரி, அப்படி உள்ளே போகலாமா? வாங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் டூர் வழியாக உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த வால் தான் வந்து நம்ம வந்து டிவி யூனிட் செட் பண்ண போட அந்த வால். ஸோ இங்கே தான் டிவி யூனிட் வரப்போகுது. அண்ட் இங்கே வந்து நம்ம பூஜா யூனிட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப வாலே வந்து என்னென்னா 6 அடி தான் இருக்கும். கையில் இருப்பாங்க தெரியும். இதுக்குள்ளே எவ்வளோ சிம்பிளாக நம்ம டிவி யூனிட் பண்ண போகிறோம், பூஜா யூனிட் எவ்வளோ சிம்பிளாக சின்னதாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். அதில் தான் இன்டீரியர் டிசைன் இருக்க போகுது. எப்படி வரப்போகுது எங்களுக்கு தெரியாது. மேலே பார்த்தா ஒரு பீம் ஓடுது. ஸோ இது மாதிரி தான் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து
எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு பெட்ரூம், அங்கெல்லாம் ஒரு ஹால் அப்படின்னு போட்டு இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதுவும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப சொதப்பல் தான். வாங்கிட்டோம் அப்படிங்கலாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், அப்ரிஷியேட்லாம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் தப்பான ஒரு சில விஷயங்கள். அப்படியே உள்ளவங்கன்னா உள்ள வந்தோம்னா இங்கே ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷனும் குரு கட்டுற மாதிரி சைஸில் சின்னமாக கொடுத்துருக்காங்க. சின்ன வீடுங்கிறது சின்ன வாஷ் பேஷன். அப்படியே ஒரு சின்னமாக ஒரு வாஷிங் மிஷின் கொடுத்தாலும் நல்லா இருக்கும். அப்புறம் இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவுட்லெட் டியூபை காணும். எங்கே அவுட்லெட் டியூப் போகிறது அப்படின்னு கேட்டால் இது ஓப்பன் பண்ணி ரவுண்டில் அது நம்மளே மாற்றிக்கிறதான், மாற்றிட்டு அது வெளியே விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. ஸோ இங்கே வந்து அதை போட போகிறோம். அதுக்கப்புறம் இன்டீரியரில் தான் இங்கே ஒரு மிரர் செட் பண்ணிட்டு, ஏன்னா லைட் கொடுத்துருக்காங்க, லைட் பாயிண்ட்டு. இங்கே ஒரு மிரர் செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கபோர்ட், அது அந்த வாஷிங் மிஷினுக்கான லிக்விட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கணும்ல. ஸோ அதுக்கு ஒரு கபோர்ட் பண்ண போகிறோம், மேலே ஒரு ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த இடத்துக்கான பிளான். அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு காமன் வாஷ்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. 1 BHK காமன் தான் கொடுப்பான். ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். ஸோ ஒரு பெட்ரூம் ஒரே ஒரு வாஷ்ரூம். அட்டாச், அதாவது அட்டாச்சாக கொடுத்துருக்காங்க. ஷவரும் க்ளாசெட்டும் ஒரே இடத்துல இருக்குது. இதுக்குள்ளே பார்க்க வேண்டிய பல பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, வந்துட்டீங்க. நம்ம வீடு இருக்கிறது 5வது மாடி. ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா, மேலேருந்து நம்மளுக்கு சிபிஹெச் இஷ்யூ இருக்காது. பஞ்சாயத்து நம்ம இருக்கோமா, ஏதாவது சிபிஹெச் இஷ்யூ இருக்குதுன்னு வைக்கல, 4th ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வேறு பிரச்சனை இருக்குது. ஹீட் அப்படியே இறங்கும். அது மட்டும் இல்லாமல் மழை தண்ணி ஏதாவது சிபிஹெச் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வரும். ஸோ இது ஒரு ட்ராபேக்கு. ட்ரைனேஜுக்கு மழை தண்ணி பெட்டர். ஆமாம். பெனிஃபிட்னா அடுத்த வீட்டோட பாத்ரூம் தண்ணி நம்ம வீட்டில் வராது. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ப முடியாது. இப்போ இருக்க முக்கால்வாசி அப்பார்ட்மெண்ட் இப்படி தான் இருக்குது. புலிகேசி கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த படத்தில் வர மாதிரி தான். மாவீரன் படத்தில் வர மாதிரி, இந்த ரமணா படத்தில் வர மாதிரி இல்லாமல் இருந்தால் சரி சந்தோஷம். மாவீரன் கூட ஓகே, அக்செப்ட். அது மாதிரி தான் இருக்குது இப்போ அப்பார்ட்மெண்ட். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லலாம், இல்லை ஒரு சிங்கிள் பெட்ரூம் சொல்லலாம், சின்ன பெட்ரூம்னு சொல்லலாம். அப்படியே வந்தால் 10க்கு 10 ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கும் ஃப்ரெஞ்ச் டோர் மாதிரி ஒரு பெரிய, எங்கெல்லாம் வந்து செங்கல் செலவை கம்மி பண்ண முடியும், செங்கல் இல்லை ஹாலோ பிளாக், எங்கெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ அங்கெல்லாம் கம்மி பண்ணி பெரிய பெரிய கதவாக பெரிய பெரிய ஜன்னலாக வச்சுருக்காங்க. வெளிச்சத்துக்கு பஞ்சம் இல்லை. இப்படி திறந்த ஒன்றா இங்கிருந்து ஜம்ப் பண்ணுறத பண்ணிக்கலாம், ஒரு சண்டை கூட ஜம்ப் பண்ணிடலாம். எருமை எல்லா வீட்லயும் தான் இருக்குது. அதனால இதை பூட்டி வச்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த அபார்ட்மெண்ட்ல நான் கூட கிரில் இருக்கு. அங்க ஒரு வீடு எங்கன்னா கூடுவாஞ்சேரி அங்க கிரில் லான்சாரா லான்கார் அபார்ட்மெண்ட் தானே. ஆமா, அங்க இந்த கிரில் கூட கொடுக்கல, திறந்தா தொம்முன்னு கீழே விழுற மாதிரி தான் இருக்கு. எங்கேயாவது ஆல்ரெடி கிரில் கொடுத்து ஒரு கூட்டு போற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான். ஸோ இந்த பெட்ரூம் ஜன்னலை சாத்திட்டு வாங்க பெட்ரூம் சுற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம பெட்ரூம். பார்த்து இந்த பெட்ரூம்ல இங்கே தான் நாங்கள் கட்டில் போடுறோம். கட்டில் போட்டாலே முக்கால்வாசி பெட்ரூம் காலி. ஆமாம், காலி, அவ்வளோதான். ஒரு 2 நாள் நடக்கலாம் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல தான் கபோர்ட் ஒர்க். ஸோ கபோர்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கட்டில் போட்டுட்டு அப்படியே கட்டில் ஜம்ப் பண்ணணும், அப்படியே ஜம்ப் பண்ணி இறங்கணும். ஏன்னா இடம் இருக்காது, அது வந்து நடந்து வரதுக்கு இடம் இருக்காது, ஏன்னா அவ்வளோ சின்னமாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக வாட்டர். ஆக்சுவலாக குயின் சைஸ் போட்டால் ஓகேவா இருக்கும். நாங்கள் கிங் சைஸ் போடுறதுனால கொஞ்சம் இடம் இருக்குது. ஏன்னா பெட் அதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கோம். அப்படி இந்த சைடு வந்தோம்னா இந்த வாலில் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோம். ஒரு மிரர், ஒரு ஸ்டோரேஜ் யூனிட், இவ்வளோ தான் பண்ண போகிறோம். ஸோ கதைகளும் இல்லாமல் இவ்வளோ தான் பண்ண போகிறோம். அதாவது நம்ம திங்ஸ் எல்லாம் அந்த வீட்டில் எதுவும் எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது. எல்லா திங்ஸுமே அங்கே தான் இருக்க போது. வேணுங்கிற திங்ஸ் மட்டும் தான் இங்கே வச்சுக்க போகிறோம். அதாவது வீக் டேஸ் இங்கே, வீக்கெண்டில் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போயிடுவோம். அதாண்டா ஒரிஜினல் ஹவுஸ், இதுதான் ஃபார்ம் ஹவுஸ். ஸோ இங்கே வந்து வீக் டேஸில் ஸ்கூலுக்காக, பிள்ளைங்க ஒர்க்காக இங்கே இருப்போம், என் ஒர்க்குக்காகவும் இங்கே இருப்போம். அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிடுவோம். வீக்கெண்ட்ஸில் வந்து ஃபுல்லாக அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இதான் பிளான் இப்போதைக்கு. ஓவராலாக வீடு இவ்வளோ தான். ஒரு பெட்ரூம், கிச்சன், ஒரு ஹால். அப்படியே வாங்க ஊரில் பண்ணலாம். ஸோ வாஷிங் மிஷின் ஏரியா, அப்படியே உள்ள வந்தோம்னா ஹால். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெளிச்சத்துக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது, சூப்பராக இருக்கும் வெளிச்சம். அப்படியே வாங்க கீழே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். ஸோ நிறைய வீடு வந்துட்டாங்க. இந்த வீடு 5 to 4 ஆள் வந்தாச்சு. இல்லை, நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்த உடனே இங்கே வந்து ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸில் ஒரு கேப்பும் இருக்குது. அதில் பசங்களை சேஃபாக வச்சுக்கணும். அப்படியே வந்தோம்னா பக்கத்துலேயே லிஃப்ட்டும் இருக்குது. ஸோ ஈஸி ஆக்சஸாக இருக்கும். இது வந்து ஒரு இன்டர் கனெக்டட் அப்பார்ட்மெண்ட். அதாவது எந்த லிஃப்ட்டில் போனாலும் கீழே போயிடலாம், எந்த லிஃப்ட்டில் போனாலும் மேலே வந்துடலாம். ஸோ அப்படி தான். ஸோ இது வந்து அப்படியே ஒரு பாஸ் ஷேப்பில் இருக்குது அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக.
ஸோ இந்த கார்னர் இங்கே இருக்க லிஃப்ட் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த கார்னர் ஒன்று, அங்கே ஒரு கார்னர், அங்கே ஒரு கார்னர். ஸோ 4 கார்னரு 4 லிஃப்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து இறங்கிட்டோம் அப்படின்னா நேராக அப்படியே வந்து நம்மளோட அந்த சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஸோ அப்படியே இங்கே தான் ஓப்பன் இருக்குது. மழை வராமல் இருக்கிறதுனால போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ இதுதான் வந்து சில்ட்ரன் ப்ளே ஏரியா அண்ட் வாக்கிங் ஏரியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து கீழே உட்காந்துட்டேன், என்ன பேசுறதுன்னு தெரியல. நல்லா இருக்கு இடம். அப்படியே பாருங்களேன், சில்ட்ரன் ப்ளே ஏரியா பாருங்க, வாக்கிங் ஏரியா பாருங்க, அப்படியே மேலே ஜிம் இருக்குது, அதுக்கப்புறம் கீழே அசோசியேஷன் ஹால் இருக்குது, மல்டிபர்பஸ் ஹால் எல்லாம் இருக்குது, சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருக்குது. இதுதான் நம்மளோட கார் பார்க்கிங். ஸோ நாங்கள் வரதுக்கு முன்னாடி எங்கள் கார் வந்துருச்சு. காருக்கு கவரும் போட்டு வச்சாச்சு. அங்கே நின்னா தான் மழை வருதுன்னு பார்த்தா இங்கே மழையோ வருது. ஸோ இங்கே வந்து 523 பார்க்கிங். அவுட்டரில் பிளாஸ்டிக் ஒர்க் இன்னுமே போயிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம கம்யூனிட்டியில் என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் இருக்குது, என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கானுங்க, என்னெல்லாம் மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.